ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: கோவை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் தொடங்கி வைத்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அஸ்ஸாமில் வன்முறை சம்பவங்கள் 87% குறைந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். ராஜஸ்தான் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை இன்று திறந்து வைத்தார். நடப்பாண்டிற்கான சிறந்த பாரா வில்வித்தை வீரருக்கான சர்வதேச விருது இந்தியாவின் ஷீதல் தேவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். கோவை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியாவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அயோத்தி தாம் ரயில் நிலையத்தை திறந்து வைத்த பிரதமர் காணொலி வாயிலாக வந்தே பாரத் ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். இந்த வந்தே பாரத் ரயில் வரும் 1ஆம் தேதி முதல் வியாழக்கிழமை தவிர இதர நாட்களில் இயக்கப்படுகிறது. கோவை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட முதல் வந்தே பாரத் ரயிலில் பொதுமக்கள், மாணவர்கள், தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் உட்பட ஏராளமானோர் பயணித்தனர். இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டது குறித்து தங்களது மகிழ்ச்சியையும் அவர்கள் வெளிப்படுத்தினர். என் பேர் பிரியா முரளி. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். எப்பவுமே நான் பெங்களூரு, சென்னைலாம் போறதுன்னா நம்ம சீக்கிரமா ரீச் ஆகணுங்கிறதுக்கு ஃபிளைட்ல தான் நம்ம புக் பண்றோம். இங்கேருந்து போறதுக்கே உங்களுக்கு 2 hours பிஃபோர் ஏர்போர்ட்ல இருக்கணும். அங்கேருந்து திருப்பி ஒரு 2 hours 3 hours லேட் ஆகும். இப்போ ரீச் ஆகிறதுக்குள்ள நமக்கு அந்த டிராவல் டைமே வேஸ்ட் ஆயிடும். இப்போ நம்ம மோடிஜிக்கு இப்போ நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட முதல் எக்ஸ்பீரியன்ஸ் பெங்களூர் போயிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய பேர் பாண்டியன் இன்ஜினியர். சூலூர்ல இருந்து வந்திருக்கோம், கோயம்புத்தூர்ல இருந்து. இப்போ பெங்களூருக்கு நாங்க போறோம். இந்த வந்தே பாரத் இன்னைக்கு இனாகிரேஷன் இருந்தாங்க. இன்னைக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. பல்வேறு ட்ரெயின்ல போயிருக்கோம் பெங்களூருக்கு. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. பார்க்கும் போதே ஒரு நல்ல அட்மாஸ்பியரா இருக்கு. ரொம்ப ஹைஜீனிக்கா நல்லா இருக்கு. பாத்ரூம் இதெல்லாம் பார்த்தோம். எல்லாம் ஃபேமிலியோட போய் அதெல்லாம் பார்த்தோம். சூப்பர், வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்தா நம்மளுக்கு ஒரு கம்பீரமா இருக்குது. வேர்ல்டு லெவல்ல நம்மளும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு பெருமையா இருக்குது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மத்தியில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பின்னர் அஸ்ஸாமில் வன்முறை சம்பவங்கள் 87% குறைந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், வன்முறை சம்பவங்களால் ஏற்படும் உயிரிழப்புகளும் 90% குறைந்திருப்பதாக கூறியுள்ளார். மத்திய அரசு, அஸ்ஸாம் மாநில அரசு மற்றும் உல்ஃபா அமைப்பு இணைந்து கையெழுத்திட்டுள்ள முத்தரப்பு ஒப்பந்தம் வடகிழக்கு மாநிலங்களின் அமைதிக்கு உறுதி செய்யும் என்று திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஜெய்ப்பூரில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு கல்ராஜ் மிஸ்ரா புதிய அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார். இதற்கிடையே அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா பிஜேபியின் மூத்த நிர்வாகிகளுடன் புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத் மாநிலத்தில் தூய்மைப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு முகேஷ் பட்டேல் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், தமது சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 108 கிராமங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். அடுத்த மாதம் 2ஆம் தேதிக்குள் இப்பணிகளை பூர்த்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சிறார்களும் ஆர்வத்துடன் தூய்மைப் பணிகளில் ஈடுபடுவதாக திரு முகேஷ் பட்டேல் கூறினார். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் நவீன வசதிகளுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய பேருந்து முனையத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். 400 கோடி ரூபாய் செலவில் இந்த பேருந்து முனையம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முன்னதாக பேருந்து முனைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் திருவுருவச் சிலையையும் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பல்வேறு அதிநவீன வசதிகளை இந்த பேருந்து முனையம் கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யுக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதற்கு ஐநா பாதுகாப்பு குழுவில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய நாடுகள் ரஷ்யாவின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. ரஷ்யா நடத்திய இந்த தாக்குதலில் யுக்ரைனைச் சேர்ந்த 31 பேர் உயிரிழந்தனர். 160க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.
பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கான திட்டத்தை திரும்பப் பெறுவதாக அர்ஜென்டினா கூறியுள்ளது. அந்நாட்டின் புதிய அதிபர் திரு ஜேவியர் மிலே இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பங்கு பெற்றோர் இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருந்ததாக தெரிவித்தனர். என் பெயர் துக்கன், ஜவாது மலை, புதூர் நாடு. பிரதம மந்திரி திட்டங்கள் என்னன்றதை பற்றி எடுத்து சொன்னாங்க. அதில் உஜ்வாலா திட்டம், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் பற்றியோ மற்ற இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமாகவோ விளக்கமாக சொன்னாங்க. பொதுமக்கள்லாம் எல்லாம் இருந்து இங்கே நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவரையில் இந்த மாதிரி விளம்பரமெல்லாம் எங்களுக்கு தெரியாது, சொல்லதும் கிடையாது. மலைவாழ் மக்கள் எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. இதை திட்டத்தை மக்களுக்காக தெரியப்படுத்துறதுக்காக பிரதம மந்திரிக்கு நாங்கள் ரொம்ப நன்றிப்பட்டோம். ரங்கநாதன், புதூர் நாடு, ஜவாதி மலை. மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் இதுவரையிலும் யாரும் சொன்னது கிடையாது. இந்த விஷயமெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போ இந்த மாதிரி வந்திருக்குதுன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேசிய சித்த மருத்துவ தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சித்த மருத்துவத்தின் தந்தை என போற்றப்படும் அகத்தியர் பிறந்த தினம் தேசிய சித்த மருத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தன்று இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அனைத்து விதமான நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் மருந்துகள் உள்ளதாக திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மருத்துவர்கள் தெரிவித்தனர். சித்த மருத்துவத்தில் மூலிகை மற்றும் கடைச்சரக்குகள், ஜீவ பொருட்கள் இதெல்லாம் வச்சு நாங்கள் மருத்துவம் பண்ணுறோம். இப்போ எல்லா வகையான மருந்துகளும் எல்லா அரசு மருத்துவமனைகளையும் கிடைக்குது. இதில் நாள்பட்ட நோய்கள், பெண்களுக்கான நோய்கள், குழந்தையின்மை, இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்க தொற்றா நோய்களான மதுமேகம், குருதியழல், இதுக்கு எல்லாமே சித்த மருத்துவத்தில் சிறப்பான மருந்துகள் இருக்குது. உடல் அமைப்பை பிரித்து வாத பித்த தேகி என்று பிரித்து அதற்கு தகுந்தாற் போல் வாத தேகி என்றால் அதற்கு மருந்து வழங்கப்பட்டு உடல் வாழ்க்கை முறை மாற்றங்கள் இவைகள் அறிவுறுத்தப்படுகிறது. உரை மருந்து, இந்த உரை மருந்து வழக்கில் உள்ள மருந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி தொந்தரவு, வயிற்று பிரச்சனை, ஒழுங்கா பேதியாகிறதோ அல்லது செரிமான பிரச்சனை இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் ஒரு தேவையான எல்லா மருந்துகளும் சேர்ந்த ஒரு கூட்டுப்பொருள். இது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே கிடைக்குது. வாங்கி பயன்பெறுங்கள். இலங்கை தமிழர்களின் 200 ஆண்டுகால பழமையை போற்றும் வகையிலான அஞ்சல் தலையை பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டா இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, தில்லி மற்றும் சண்டிகரிலும் உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளிலும் பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹிமாச்சல் பிரதேசத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் பனிமூட்டம் காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டிற்கான சிறந்த பாரா வில்வித்தை வீரருக்கான சர்வதேச விருது இந்தியாவின் ஷீதல் தேவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் முதலாவது இந்தியர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். ஸ்காட்லாந்து ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகட் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். எடின்பர்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் வெற்றி பெற்றார். ஆடவர் 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் ஷிவன் அகர்வால் மற்றும் சுபாஷ் சௌத்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவு 12வது சுற்று முடிவில் இந்தியாவின் நிகல் சரீன் மற்றும் அர்ஜுன் எரிகைசி 9 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ளனர்.
உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி 7 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் தொடங்கி வைத்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அசாமில் வன்முறை சம்பவங்கள் 87% குறைந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். ராஜஸ்தான் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை இன்று திறந்து வைத்தார். நடப்பாண்டிற்கான சிறந்த பாரா வில்வித்தை வீரருக்கான சர்வதேச விருது இந்தியாவின் ஷீதல் தேவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.